இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் விக்ரம். ஜெயன். ஜெய்ஹிந்த் சார். சார் இப்போ ஈரான்ல வந்து எந்த மாதிரி இப்ப சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு சார்? எந்த தரப்பினர் அட்டாக் அதிகமா இருக்கு? எங்க அமெரிக்கா, இஸ்ரேலுடைய இப்ப குர்திஸ் வேற ரீசெண்டா இப்ப என்டர் ஆகுற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, என்ன மாதிரி சிச்சுவேஷன் சார் அங்க இப்போ? இப்போ வந்து மிஸ்டர் ட்ரம்ப் நேற்றுக்கு பேசியிருக்காரு. மகா மாரி மிகா அப்படின்னு ஒரு புது அக்ரனம் கொண்டு வந்திருக்காரு. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ற மாதிரி மேக் ஈரான் கிரேட் அகெயின் அப்படின்னு ஒரு அக்ரனம் கொண்டு வந்திருக்காரு. என்னன்னா ஈரான ரெஜிம் சேஞ்ச் ஆன அப்புறம் திருப்பி ஈரான பழையபடி நாங்க பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வருவோம், அதுக்கு உண்டான வேலைகளும் சப்போர்ட்டையும் டெவலப்மெண்ட்டுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு. அதோட நிக்காம அவர் வந்து ஈரானின் ஆர்மியும் சரி, ஈரானின் நேவியும் சரி, ஈரானின் ஏர்போர்ஸும் சரி முழுக்க அது வந்து அழிக்கப்பட்டதாகவும், ஈரானின் ஐஆர்ஜிசி டாப் லீடர்ஷிப் எல்லாம் கொல்லப்பட்டதாகவும், இன்னும் கொஞ்ச நாள்லயே ஈரான்ல ரெஜிம் சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நேத்திக்கு பாத்தீங்கன்னா முஸ்தபை கொமேனி அவர் வந்து அடுத்த லீடரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது. அதை வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் ட்ரம்ப் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. அதோட நிக்காம எப்படி இதை எடுத்துட்டு போயிருக்காருன்னா, ஒரு அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகணும் ஈரான், இனிமே டாக்ஸுக்கு வழியே கிடையாது அப்படின்ற ஃபைனல் டிமாண்ட எடுத்து வச்சிருக்காரு. இது இப்போ ட்ரம்ப்பும் வந்து அவர் சொன்ன மாதிரி ஈரானோட மிசைல் அபிலிட்டிய 60% வரைக்கும் டீக்ரேட் பண்ணிருக்கோம் நாங்க இது வரைக்கும் பண்ண அட்டாக்ல. அதே மாதிரி அவங்களோட ஏர்போர்ஸ், யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஏர்போர்ஸ்க்கு ஈரான் ஸ்கைஸ் மேல ஏர் சுப்பீரியாரிட்டி வந்திருக்கு. தட் இஸ் அவங்க எதிர்க்க ஆளே கிடையாது, ஈரானின் ஏர்போர்ஸும் கிடையாது, ஈரானின் ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ஸும் கிடையாது. அவங்க ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்றாங்க, பிக் அண்ட் சூஸ் பண்றாங்க டார்கெட்ஸ். மிசைல் லான்ச்சர்ஸ் அடிக்கிறாங்க, ஸ்டோரேஜ் சைட்ஸ் அடிக்கிறாங்க, எங்கெல்லாம் மொபைல் லான்ச்சஸ் இருக்கோ அதெல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு 60% மிசைல் கெப்பாசிட்டி ஆஃப் ஈரான அழிக்கப்பட்டதா ட்ரம்ப் கிளைம் பண்றாரு. ஓகேங்களா? அது வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒரு அது ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்ல நடந்திருக்கும், இப்ப நடக்கிற மிசைல் அட்டாக்கும் கம்மியா இருக்கு நம்பர் ஆஃப் மிசைல்ஸ். இது ஒருவேளை ஈரான் வந்து டெலிபரேட் ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்களா அப்படின்னா பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை முன்னாடி நிறைய மிசைல் அடிச்சு எல்லா இடத்துக்கும் மிசைல் வச்சு அட்டாக் பண்றது எடுத்துட்டு சேச்சுரேஷன் ஸ்டேட் எங்க தேவையோ அங்க வந்து மிசைல் மூலியமா தாக்கி அங்க ஏர் டிஃபென்ஸ் சைட்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா பேட்ரியாட்டும் சரி, டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் அந்த மிசைல்ஸை டிப்ளீட் பண்றதுக்காக ஈரானோட டெலிபரேட் ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிறதும் ஒரு ஐயப்பாடு இருக்கு. ஈரான் வந்து முன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜில கொஞ்சம் விலகி தேர் ஹிட்டிங் ஒன்லி வெரி ஸ்பெசிபிக் ஏரியாஸ். முன்ன மாதிரி ரேம்பண்டா எல்லா இடத்துலயும் எராட்டிக்கா மிசைல் லான்ச் பண்றது இல்ல, பொறுத்து கிளஸ்டரா தான் அடிக்கிறாங்க. ட்ரோன்ஸ் மூலியமாவும் சரி, மிசைல்ஸ் மூலியமாவும் சரி. அந்த ஒரு புது ஸ்ட்ராட்டஜி இப்போ பார்க்க முடியுது ஈரான்னால. இதுக்கு இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட். இப்போ ஈரானோட ட்ரோன்ஸ் வந்து $20,000 ஆகுது. வேற அதை தாக்கி அழிக்கிற பேட்ரியாட் மிசைல் ஆகட்டும், ஒரு இஸ்ரேலிஸ் ஆரோ மிசைல் ஆகட்டும், எல்லாம் $1 million $3 million வரைக்கும் ஆகுது. ஸோ இதனால காஸ்ட் யூஎஸ்க்கு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஒரு சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ்னு ஒரு திங்க் டேங்க் வாஷிங்டன் டிசில இருக்கு. அது யூஎஸ் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் திங்க் டேங்க், சிஎஸ்ஐஎஸ் சொல்லுவாங்க. அவங்களோட கணக்குப்படி இந்த ஃபர்ஸ்ட் 100 hours 3-4 நாள்ல யூஎஸ் ஸ்பெண்ட் $3.7 billion ஆன் திஸ் வார். இது நான் பட்ஜெட்டட் மணி, இது பட்ஜெட் பண்ணப்படாத ஒரு செலவு. இது வந்து இட் இஸ் புட்டிங் அப் ஹியூஜ் காஸ்ட், ஃபினான்ஷியல் காஸ்ட் ஆன் யூஎஸ் கவர்மெண்ட். அங்க அதே மாதிரி எக்கனாமிக் காஸ்ட் ஆன் அங்க மற்ற கவர்மெண்ட்ஸ், இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான், இது மாதிரி கண்ட்ரிஸ் மேல எக்கனாமிக் காஸ்ட். ஏன்னா அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, இம்போர்ட் பண்ண முடியல, அவங்களோட ட்ரேட் ஸ்தம்பிச்சு போச்சு. ஸோ இந்த எக்கனாமிக் காஸ்ட்டும் ஃபினான்ஷியல் காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியா அங்க இருக்கிற கண்ட்ரிஸ் மேல ஆன் டெய்லி பேசிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஈரான் விரும்புறாங்க. எவ்வளவுக்கு அளவு தள்ளி போடுறாங்களோ அந்த அளவுக்கு காஸ்ட் வந்து இவங்க இந்த கண்ட்ரிஸ் மேல பைலப் ஆகும், முக்கியமா யூஎஸ் மேல பைலப் ஆகும். இது ஒரு ஆஸ்பெக்ட். செகண்ட் ஆஸ்பெக்ட், அன்னைக்கு சவுதி அரேபியா டர்க்கி அட்டாக் பண்ணதை பத்தி நம்ம பேசணும். சவுதி அரேபியா மேல 2 ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க. அது வந்து ஈரான் பண்ணதா சொல்லப்பட்டது, பட் ஈரான் இல்லைன்னு டினை பண்றாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷனா இருக்கும். இஸ்ரேல் வந்து பண்ணிட்டு ஈரான் மேல பழி போடுறதுக்காக பண்ணிருக்க கூடும் ஒரு வருஷம் அன்னைக்கு பார்த்தோம். இப்போ அதை தாண்டி பாத்தீங்கன்னா அசர்பைஜான் மேல நேற்றுக்கு ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்தது. இது வரைக்கும் அசர்பைஜான் அட்டாக்கே பண்ணல, அசர்பைஜான் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. அசர்பைஜான் மேல ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க. அசர்பைஜான் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான்ல இருக்கிற அவங்களோட டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப் எல்லாரையும் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அசர்பைஜானும் ஈரானுக்கு அகேன்ஸ்டா
போறதுக்கு ஒரு சூழ்நிலையை இந்த ட்ரோன் அட்டாக் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அங்க இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் ஈரான் மேல கோவப்படணும், ஈரானுக்கு அகேன்ஸ்டா போகணும்னு இது ஒரு டெலிபரேட் ஸ்ட்ராட்டஜியா வேற யாரோ பண்ற மாதிரி தெரியுது. இப்போ அசர்பைஜானை அட்டாக் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஈரானுக்கு அட்டாக் பண்ணக்கூடாதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது ரெண்டுத்தையும் பார்ப்போம். அசர்பைஜானை ஏன் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, அசர்பைஜான் வெரி க்ளோஸ் அலை இஸ்ரேல், பீங் அ முஸ்லிம் கண்ட்ரி, 90% முஸ்லிம் பாப்புலேஷன், மெஜாரிட்டி முஸ்லிம் பாப்புலேஷன். பட் இட் இஸ் பேசிக்லி டிக்டேட்டர்ஷிப் தான். அதே இங்க இருக்கிற பிரசிடென்டோட குடும்பம் தான் 30 வருஷமா இருக்காங்க. ஸோ முஸ்லீம் கண்ட்ரியா இருந்தாலுமே தே ஆர் வெரி க்ளோஸ் டு இஸ்ரேல். அசர்பைஜானோட அர்மேனியா கூட போட்ட வார்ல மெயின் சப்ளையர் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து இஸ்ரேல் தான் அசர்பைஜானுக்கு. இது இது இஸ்ரேலோட ஆலைன்னு சொல்லி அசர்பைஜான் அடிக்கலாம், பட் ஈரான் அடிக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த முஸ்லீம் பாப்புலேஷன் 60 to 70% ஷியா பாப்புலேஷன். அதனால அசர்பைஜான் இது வரைக்கும் அடிக்காம இருந்திருக்காங்க. இப்போ அசர்பைஜானா ட்ரோன் மூலியமா தாக்கினதா சொல்லப்படுது. ஈரான் பண்ணாங்களான்னு தெரியல. இதுவும் ஒருவேளை இஸ்ரேல் ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் மாதிரி பண்ணி ஈரான் மேல அசர்பைஜான் கோவப்படுறதுக்காக பண்ண விஷயமா நம்ம பொறுத்து வந்து தான் பார்த்தோம் சார். இது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வருஷன் வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு சவுதி அரேபியா பத்தி பார்த்தோம். இனிஷியா சவுதி அரேபியா என்ன சொன்னாங்க, இந்த போர் வேண்டாம்னு சொன்னதா சொல்லப்பட்டது. அப்புறம் முகமது பின் சல்மான் வந்து அவர் தான் அதை தூண்டுறாரு பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்லப்பட்டது. ஸோ அவரோட ரெட்ட வேஷத்தை பத்தி அன்னைக்கு பேசியிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் படி முகமது பின் சல்மான் வந்து ஈரான் கிட்ட மறைமுகமா பேசிட்டு இருக்காங்க இந்த போரை நிறுத்துறதுக்கு அப்படின்னு ஆன் அ டெய்லி பேசிஸ். இந்த சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. இது வந்து ஒரு 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 ஸ்திரத்தன்மை இல்லை. எந்த விஷயத்த நம்பணும், எந்த விஷயத்த நம்ப கூடாதுங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் நம்மளுமே ஆளால பண்ண முடியல. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கே நிறைய இன்ஃபர்மேஷன், கான்ஃபிளிக்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஸோ இது ஒரு எவால்விங் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இது வந்து பொறுத்து தான் ஆக்சுவலா கிரவுண்ட் லெவல்ல எப்படி சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கணும் சார். இப்போ இந்த சிச்சுவேஷனால என்ன ஆகுது, ஆயில் தட்டுப்பாடு ஜாஸ்தி ஆகும்னு சொல்லப்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் வந்து $91 வரைக்கும் டச் பண்ணிருக்கு, US டாலர்ஸ் வரைக்கும். ஸோ இதனால எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ், சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் குளோபலா எல்லா கண்ட்ரிக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்தியாவுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்தியா வந்து டைவர்சிஃபை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்டே இருந்து வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை பண்றதுக்கு அதை வந்து 30 நாள் வரைக்கும் வாங்கலான்னு ஒரு வெய்வர், சாங்ஷன்ஸ் வெய்வர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இந்தியா வந்து ஒரு 30 to 40 days வரைக்கும் சமாளிக்க முடியும். இதை தாண்டி போனா நம்ம எப்படி இதை மேனேஜ் பண்ணணுன்ற அந்த ஆயத்த வேலைகளை இப்போ இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆயில் பிரைஸ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து இன்னும் பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணப்படலை. இருந்தாலுமே ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருந்தாலுமே இது ப்ரொலாங் வார் அப்படின்றனால இப்போ நம்ம எப்படி சொன்ன மாதிரி நம்ம நிறைய பக்கம் வாங்கி ஆகணும் சார். ரஷ்யாவை மட்டும் தான் நம்பி இருக்கிறோமா? ரஷ்யாட்ட இருந்து எவ்வளோ ஆயில் வாங்குறோம், நம்மள அது சாட்டிஸ்ஃபை பண்ணிருமா என்ன அவங்கள்ட்ட வாங்குறது? இல்ல சார், ஆக்சுவலா வந்து இது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம வந்து இந்த யூஎஸ் டாரிஃப் நம்ம மேல போட்டாங்க இல்லைங்களா, ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்காக நம்ம 25% எக்ஸ்ட்ரா டாரிஃப் போட்டாங்க. அதனால நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில கம்மி பண்ணிருக்கோம். ஸோ ஜான்வரியில பாத்தீங்கன்னா 21% ஆயிருக்கு நம்மளோட ரஷ்யன் ஆயில் இம்போர்ட். ஓகே, இது அப்ப வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து ஒமான் கிட்டையும் ஈராக் கிட்டையும் சவுதி அரேபியா கிட்டையும் ஜாஸ்தியா வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, வேறஸ் பிப்ரவரியில as per one data which has been published இன்னைக்கு பேப்பர்லாம் வந்திருக்கு, கெப்லர்னு ஒரு ஏஜென்சி. அந்த கெப்லர் ஏஜென்சி மானிட்டர்ஸ் கமாடிட்டி ட்ரேடிங். தேர் இன்டு பேசிக்லி ஆயில் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு மானிட்டர் பண்றக்கூடிய ஒரு குரூப். அவங்க ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிப்ரவரியில ஹையஸ்ட் இம்போர்ட்டர், ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் க்ரூட் ஆயில் டு இந்தியா ரஷ்யா. நம்ம ரஷ்யா கிட்ட இந்த ஆயில் வாங்க நிறுத்தவே இல்லை இது வரைக்கும். குறைச்சிருக்கும், திருப்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் போன மாசம் வந்து 25 to 30% ஆயிருக்கு. நம்ம டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருந்தோம் முன்னாடி. ரஷ்யா நம்மளுக்கு தனியா டிஸ்கவுண்ட்ல ப்ரையாரிட்டியில கொடுக்கணும். அந்த டிஸ்கவுண்ட்ல வாங்கல, இப்ப நார்மல் பிரைஸ்ல வாங்கிட்டு இருப்போம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். இது தவிர்த்து சவுதி அரேபியா கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை பண்ணிருக்கோம். சவுதி அரேபியா எப்படி வாங்க ட்ரை பண்றோம்னா, சவுதி அரேபியாவோட ஈஸ்ட் வெஸ்ட் பைப் லைன் ஒன்று இருக்கு. சவுதியில இருந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, யமனுக்கு, ரெட் சி ஜோன்ல. அங்க யான்பூன்னு ஒரு போர்ட் இருக்கு. யான்பூ டெர்மினல், ஆயில் டெர்மினல் மூலியமா அவன் வந்து ஒரு $5 million பர் டே வரைக்கும் அந்த டெர்மினல்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அங்கேருந்து வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வண்டியில நிறைய கண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபிஜேரால ஒரு டெர்மினல் இருக்கு. ஃபிஜேரா வந்து யுஏஇயோட டெர்மினல். அது வந்து அந்த பைப்லைன் அபுதாபி க்ரூட் ஆயில் பைப்லைன் சொல்லுவாங்க, சரிங்களா, ஆட் காப் பண்ணுவாங்க. அந்த பைப்லைன் வந்து ஒமான் கோஸ்ட், கல்ஃப் ஆஃப் ஒமான் கோஸ்ட் மேல இருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தாண்டி இருக்கு. ஸோ அங்க ரிஸ்க் கம்மி. ஸோ அங்கேயே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் வாங்கினா கூட
நம்மளோட டெய்லி நீட்ஸ், இம்போர்ட் நீட்ஸ் இது வந்து ஒரு 50-60% வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நைஜீரியா, அங்கோலால இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி. அப்புறம் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், பிரேசில், கொலம்பியா, இங்கேருந்து கயானா இங்கேருந்து வாங்கலாம். பட் இது இல்லாம காஸ்ட் ஜாஸ்தி, டிரான்சிட் டைம் ஜாஸ்தி, 35 to 40 நாள் ஆகும். நம்ம வேற கல்ஃப் ரீஜன்ல வாங்கினா 5 to 7 நாளுக்குள்ள இங்க இந்தியாவுக்கு வந்துடும். ஸோ எல்லா வகையிலும் டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து என்ன இருக்குன்னா, லேட்டஸ்ட் நியூஸ் படி ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு 30 நாள் வரைக்கும் இந்த ஆயில் நம்ம வாங்கலாம்னு யூஎஸ் பர்மிஷன் கொடுத்ததா சொல்லப்படுது. உடனே எல்லாரும் சொல்றாங்க, நம்ம எதுக்கு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ன்றாங்க. ஆக்சுவலா இது பேக்ரவுண்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறது நிறுத்தவே இல்லை. ஒருவேளை வாங்காம இருந்து இப்போ நம்ம ஆயில் ரஷ்யா கிட்ட வாங்க போறோம், அதுக்காக யூஎஸ்ட பர்மிஷன் கேட்கறோம்னா இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் விஷயம். நம்ம பேஸ் லோடுன்னு ஒண்ணு இருக்கு. பேஸ் லோடு வந்து ரஷ்யா கிட்ட இருந்து $1 million barrels per day வாங்கிட்டு தான் இருந்திருக்கும், கம்மி பண்ணவே இல்லை. இப்ப இந்த 30 நாள் வெய் வந்து எதுக்குன்னா, அதுக்கு மேல வாங்குற அடிஷனல் குவான்டிட்டி, புரியுதுங்களா? அந்த அடிஷனல் குவான்டிட்டிக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். இப்போ வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ற க்ரூட் எக்ஸ்போர்ட்டுக்கு பேரலுக்கு அது கிடையாது. நேத்திக்கு இந்த கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி எந்த ஆயில் ரஷ்யா ஷிப்ல வெளில வந்திருக்கோ அந்த ஆயில் ஒண்டி தான் இந்தியாவில இப்போ இம்போர்ட் பண்ண முடியும். இட்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆன் த சி. சரிங்களா? அந்த கண்ட்ரி இப்ப இந்தியா வாங்கல, அந்த ரஷ்யன் ஆயில் யார் வாங்குவோம்? சைனா வாங்கிடுவோம். சைனா வாங்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக இந்தியா வாங்க வைக்கிறதுக்காக பண்ற வேலை. ஸோ அதை வந்து நம்ம வந்து இது ஒரு பர்மிஷனா இதை வந்து யூஎஸ் அப்ரூவ் பண்ணாதான் நம்ம அதை வாங்குறோம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. யூஎஸ் அப்ரூவ் பண்ணாதுக்கு முன்னாடி வாங்கிட்டு தான் இருக்கணும். இந்த அடிஷனல் அந்த பேஸ் லோட் வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கு. லாஸ்ட் மந்த் நான் சொன்ன மாதிரி இந்த கெப்லரோட டேட்டா படி ரஷ்யா இஸ் த ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் க்ரூட் ஆயில் டு இந்தியா. நம்ம நிறுத்தவே இல்லை. மேபி குவான்டிட்டி குறைஞ்சிருக்கே தவிர பட் நிறுத்தல, வாங்குறது நிறுத்தல. வாங்க நிறுத்த மாட்டோம், நிறுத்த போறோம் இன்னைக்கு நம்ம ஓப்பனா சொன்னதே கிடையாது. தட் இஸ் அ ஸ்டாண்ட். இப்ப அடிஷனல் குவான்டிட்டி இஸ் த வேவ் இஸ் ஒன்லி ஃபார் த அடிஷனல் குவான்டிட்டி. அது கூட ஏற்கனவே ரஷ்யால இருந்து கிளம்பின ஷிப்ஸ்ல வர ஆயில தான் நம்ம வாங்க முடியும் அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள. அது என்ன குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. அந்த குவான்டிட்டி நம்ம வாங்கலன்னா சைனா வாங்கிடுவோம். அதை தடுக்கிறதுக்கு தான் யூஎஸ் இந்த ஒரு வெய்வரை கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு பார்க்க தோணும் சார். இது நம்ம இப்படிதான் நம்ம யோசிச்சு எடுத்துக்கணும். அது டேட்டா வர வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆக்சுவல் ஹார்ட் டேட்டா வர வரைக்கும் நம்ம எதையுமே இதுதான் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண முடியாது. ஒருவேளை 30 நாள் கேச்சு, ஒருவேளை இந்த வார் நின்றுதுன்னா இந்த ரஷ்யன் ஆயிலே நம்மளுக்கு தேவைப்படாது, அடிஷனல் ஆயில். சரிங்களா? இல்லட்ட 30 நாள் கேச்சு வார் நீடிச்சுன்னா அப்போ நம்ம இந்த ரஷ்யன் அடிஷனல் யூனிட்டை வாங்குறோமா இல்லையான்னு பார்த்துதான் இந்தியாவுக்கு ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். இப்போ நம்ம அதை பத்தி பேசுறது சரியா இருக்காது. ஓகே சார். சார் பட் இருந்தாலுமே வந்து இப்போ இந்தியாவுக்கு ப்ரெஷர் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா இப்போ ஐஎஸ் டீனா, அதாவது நியர்லி இந்தியன் கோஸ்ட்டுக்கு பக்கத்தால தான் வந்து ஓகே எனிவே இன்டர்நேஷனல் பார்டர்ஸாக இருந்தாலுமே இந்தியாவில் மிலான் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணிட்டு போன ஷிப்பை அடிக்கும்போது அப்போ இந்தியாவுக்குமே ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தானே சார்? இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மோடி அவர்கள் உங்கள்கிட்ட போன அந்த கப்பலையே அடிச்சிருக்காங்களே, நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களே சார்? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இட் இஸ் அ மெசேஜிங். ஒரு நம்மளுக்கு வார்னிங்கோட அது சைனாக்கு தான் வார்னிங்கா பாக்குறேன். அது ஏன்னு சொல்றேன் நான். இந்த ஷிப் வந்து 26ஆம் தேதி இந்தியால இருந்து கிளம்பிருக்கு, பிப்ரவரி 26ஆம் தேதி. அப்போ வாரே ஸ்டார்ட் ஆகல, 28 அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 28ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி அவங்க எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இந்தியால இருந்து வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த அட்டாக் நடந்து 6 நாள் கழிச்சு 26ல இருந்து மார்ச் 4ஆம் தேதி இந்த அட்டாக் நடந்திருக்கு. இந்த அட்டாக் நடந்த இடம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆஃப் ஸ்ரீலங்கா. இன்டர்நேஷனல் வாட்டர். எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுங்கிறது ஃபர்ஸ்ட் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் டெரிட்டோரியல் சீஸ். சரிங்களா? அங்கே 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் as per UNCLOS ஒரு லா, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சீன்னு பேரு. அந்த லா படி இதுதான் மெரிடைம் பவுண்டரி. ஸோ ஸ்ரீலங்காவோட மெரிடைம் பவுண்டரியில கூட தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. இது இந்தியா கண்ட்ரோலே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து அந்த ஷிப் அங்க 11 மணி நேரம் நின்றுருக்கு ஆங்கர் ஆகி. ஏன் நின்றுருக்குன்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க, டாக் பண்ணணும், டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. அந்த ஷிப்பும் இன்னொரு ஈரானியன் ஷிப் புஷேர்னு ஒரு ஷிப், 2 ஷிப்பும் கேட்கறாங்க. இந்த ஷிப் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. 11 மணி நேரம் ஸ்டாட்டிக்கா அந்த ஷிப் ஒரே இடத்துல ஹை சீஸ்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. அது ஒருவேளை யூஎஸ் பிரஷரா அப்படிங்கறது கொஞ்சம் போக பார்ப்போம். 11 மணி நேரம் நேரத்தோட 11th hour கழிச்சு இந்த ஷிப்பை யூஎஸ் சப்மரின் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஓகே, வார் டைம் சினாரியோல ஒரு ஷிப் அட்டாக் பண்றது இட் இஸ் அ வெரி காமன் பிராக்டிஸ். இது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இந்த ஷிப்பு யூஎஸ் ஷிப்புக்கு த்ரெட்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
த்ரெட்டோ இல்லையோ ஒரு எனிமியோட ஷிப்பை அட்டாக் பண்ணலான்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த ஷிப் வந்து ஃபிளீட் ரிவ்யூ போயிட்டு வந்தனால ஃபுல்லா ஆர்ம்டா இல்லைன்னு சொல்லப்படுது. அஃபென்சிவ் வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை அந்த ஷிப் கிட்டன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த ஷிப் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல யூஎஸ் பண்ணது பெரிய தப்புங்கிறதா சொல்லணும். பட் அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் இதுல தப்பிக்க முடியாது. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஏன் 11 மணி நேரம் பர்மிஷன் கொடுக்கல அவங்களுக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னங்கிற யூஎஸ் ப்ரெஷருங்கிறது தெரிய வந்திருக்கு. வேற பல ஃபேக்டர்ஸ்னால ஒண்ணு சொல்லுவேன். இப்ப இந்தியன் கவர்மெண்ட் ப்ரெஷர் சொல்றீங்க. இதே டைம்ல பிப்ரவரி 28ஆம் தேதி 11 ஒரு ஷிப் ஈரானோட ஷிப், அதுவும் ஃபிளீட் ரிவ்யூ வந்துட்டு முன்னாடி போயிருக்கு. அந்த ஷிப் டெக்னிக்கல் ப்ராப்ளம் எங்களுக்கு டாக் பண்ற இடம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி பர்மிஷன் கொடுத்துருக்கோம். மார்ச் 4ஆம் தேதி கொச்சின்ல டாக் பண்ணிருக்காங்க. நம்ம ப்ரெஷர்ல இருந்தா அந்த ஷிப்பை ஏன் அலோவ் பண்றோம் நம்ம? சரிங்களா? அப்புறம் வந்து நிறைய பேருக்கு டிஸ்ட்ரெஸ் கால்னா என்னன்னு தெரியல, போர்ட் கால்னா என்னன்னு தெரியல. டிஸ்ட்ரெஸ் கால் வேற, போர்ட் கால் வேற. டாக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கேக்குறான் இல்லைங்களா பர்மிஷன், அது வந்து போர்ட் கால் சொல்லுவாங்க. தட் இஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க டாக் பண்றது, அது வந்து டாக்கிங் பண்ற ரிக்வெஸ்ட். டிஸ்ட்ரெஸ் கால்னா என்னன்னா, ஒரு ஷிப் முழுகும் போது அவன் எஸ்ஓஎஸ் அனுப்புவான். எங்களுக்கு ஆபத்து இருக்கு, எங்களை காப்பாத்துன்னு மேடே சொல்லுவான். எஸ்ஓ சேவர் சொல்லும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து அங்க இருக்கிற எல்லா மரிடைம் ரெஸ்கியூ சென்டர்ஸ்க்கும் போகும். ஸ்ரீலங்காவுக்கும் போகும், இந்தியாவுக்கும் போகும், மால்டீவ்ஸ்க்கும் போகும். அப்படி நம்மளுக்கு வந்திருக்கு. நம்மள மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர்னு சவுத்ல இருக்கு, அதுக்கு வந்திருக்கு. உடனே நம்ம 2 ஷிப்பை டிஸ்பாச் பண்ணிருக்கோம், ஒரு சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் டிஸ்பாச் பண்ணிருக்கோம். நம்ம இமீடியட் ரெஸ்கியூ சர்ச் அண்ட் ரெஸ்கியூ வச்சு உடனே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுக்கு கால் வந்த உடனே பண்ணிருக்கோம். அந்த டாக் பண்ணலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டது இந்தியன் கவர்மெண்ட் கேட்கவே, அவங்க கேட்ட ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். இந்தியா எப்படி பொறுப்பாக முடியும் அதுக்கு? ஃபர்ஸ்ட். சோ அதே டைம்ல இன்னொரு ஈரான் ஷிப்புக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோமே. யூஎஸ் பிரஷரா இருந்தா இதை நம்ம பண்ணிருக்க மாட்டோமே. புரியுதா உங்களுக்கு? கொச்சின்ல இருக்கா இன்னைக்கு ஷிப் இருக்கு, 185 சைலர் நம்ம கிட்ட இருக்காங்க இன்னைக்கு. தேர் இன் கொச்சின். ஓகே. சோ இந்த பிரஷருங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அக்யூசேஷனா நான் பாக்குறேன் சார். இது வந்து இந்தியா வந்து வேணும்ட்டு பண்ணதான் எனக்கு தெரியல. இந்தியாவுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் லா என்னன்னு தெரியாம நிறைய பேர் பேசுறாங்க, எமோஷனலா பேசுறாங்க. தே ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் பியாண்ட் இந்தியாஸ் கண்ட்ரோல். இந்தியாவோட கண்ட்ரோல் தாண்டி இருக்குது. இன்டர்நேஷனல் ஹை சீஸ் நடந்திருக்கு. ஸ்ரீலங்கன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல நடந்திருக்கு. இது ஸ்ரீலங்கா ஆக்ட் பண்ணலன்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தான் குறை சொல்றாங்க. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் உடனே குறை சொன்ன உடனே அடுத்த ஷிப்ல இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 200 பேரை காப்பாத்தி கொலம்போல அவங்களுக்கு சேஃப்டி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அவங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ் நம்ம விடக்கூடாது இவங்களை சொல்லி பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்ப ஏன் யூஎஸ் அந்த இடத்த சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாக்கணும். இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வருது சார், இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல இருந்து வெளில வர வரைக்கும் யூஎஸ் அடிக்கல, வெளில வந்தோம் யூஎஸ் அடிச்சிருக்காங்க. சோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு ரகசிய உடன்படிக்கை அப்படின்றாங்க. அது அப்படியே இருக்கட்டுமே, ஒரு நிமிஷம் வச்சுப்போம், ஹைப்போதெட்டிக்கலா உண்மைன்னு வச்சுப்போமே. அது நான் என்ன சொல்றேன், இந்தியன் பார்டரை விட்டு வெளில வந்து போன அப்புறம் தான் யூஎஸ் ஷிப் ஒரு 100 ஷிப்பை தாக்கணும்ன்ற ஒரு நிலைமை வருதுன்னா, அப்போ இந்தியன் கவர்மெண்ட் சாவர்னிட்டி யூஎஸ் கவர்மெண்ட் மதிக்கிறான் தானுங்க அர்த்தம். இந்தியன் கவர்மெண்ட் வாட்டர்ஸ்குள்ள இந்தியன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லயோ இல்ல டெரிட்டோரியல் வாட்டர்ஸோ ஒரு ஈரான் ஷிப்பை தொட்டானா பின்விளைவுக்கு அவன் யூஎஸ்க்கு இருக்குங்க தெரிஞ்சானா வெளில வந்து நடிக்கிறான். அப்ப யார் பிரஷர்ல இருக்காங்க? யூஎஸ் பிரஷர்ல இருக்காங்க, இந்தியா பிரஷர்ல இருக்காங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 15 அன்னைக்கு ஒரு ஓவர்சைட் கமிட்டி, செனட் ஓவர்சைட் கமிட்டி ஒண்ணு யூஎஸ்ல நடக்குது. சைனா பத்தி, சைனா அண்ட் ஐஓஆர் ரீஜனை பத்தி யூஎஸ் கவர்மெண்ட்ல செனட் ஓவர்சைட் கமிட்டி இருக்கு. அந்த ஓவர்சைட் கமிட்டியில பால் கபூர் அப்படின்ற அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஃபார் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் சவுத் ஏஷியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், அவர் டிப்போஸ் பண்றாரு. அவரை கேட்கறாங்க சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு. அவர் சொல்றாரு, சைனா வந்து ஐஓஆர் ரீஜன் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் பூந்துட்டாங்க. இப்ப வந்து ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, இங்கெல்லாம் அந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட் வந்து கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க. பட் இவங்க ஸ்ரீலங்காவோட ஜியாகிரபிக்கல் லொகேஷனால அந்த கண்ட்ரி சின்னதா இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஓவர் சைஸ்டா இருக்கு. ஏன் ஓவர் சைஸ்டா இருக்குன்னு சொல்றாருன்னா, 75% ஆஃப் எனர்ஜி டிரான்சிட் ஸ்ரீலங்கால ஃபியூ மைல்ஸ் நடக்குது. அதே மாதிரி 50 to 60% ஆஃப் கார்கோ ட்ரேட், மரைன் டிராபிக் அந்த ஸ்ரீலங்கால இருந்து கோஸ்ட்ல இருந்து சில மைல்ஸ் நடக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா
நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம மறைமுகமா என்ன பிடிச்சிக்கணும், அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணோம்னா சைனீஸ் டிரான்சிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லாம சொல்றாரு. மால்டீவ்ஸ்ல தெலுஃபுஷின்னு ஒரு போர்ட், அந்த போர்ட்டுக்கு சைனாட்ட கொடுத்துட்டாங்க இந்த மாசம். அது வந்து குவாட், தட் இஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா, யூஎஸ், ஜப்பான், இந்த குவாட் கண்ட்ரீஸ்க்கு வர வேண்டிய போர்ட்டுக்கு அது சைனா கிட்ட போயிடுச்சு. ஸோ சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அந்த இடம் பேர் ஸ்லாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்லாக்ஸ்னா சி லேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்லாக்ஸை கண்ட்ரோல் பண்றதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ன்றாரு. அந்த இடத்துல தான் இது அடிச்சிருக்காங்க. ஸோ யூஎஸோட ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இங்கே அங்க இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதனாலதான் ஸ்ரீலங்காவை கண்ட்ரோல் பண்ண விரும்புறாங்க சைனா. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு மார்னிங் ராய்டர்ஸ் வந்து ஒரு ஒரு விஷயம் லீக் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம்னா, யுஎஸோட சார்ஜ் டி அஃபேர்ஸ் அம்பாசிடருக்கு ஈக்குவலண்ட் அவரு, கொலம்போ யுஎஸ் ஹை கமிஷன்ல ஹவல்னு பேரு, அவர் வந்து இன்டர்னல் யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கேபிள் மூலியமா அவருக்கு ஒரு மெசேஜ் வந்ததை அவங்க லீக் பண்ணிருக்காங்க. என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, இந்த ஈரானியன் செயலர்ஸ் அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்டாங்க இல்லையா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்னால, ஒரு 200 பேரும் ஒரு 32 பேரும் 2 ஷிப்ல இருந்து, அந்த 232 பேரை நீங்க ஈரானுக்கு திருப்பி அனுப்ப கூட யூஎஸ் பிரஷர் போடுறாங்க. ஏன்னா நீங்க அமிச்சாங்கன்னா ஈரானியன் கவர்மெண்ட் அவங்க வச்சு ப்ராபகேண்டா பண்ணுவாங்க, பிரஷர் போடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ரீலங்கன் ஈரானியன் ஷிப் தாக்கப்பட்டு அங்க இருந்தது இல்லைங்களா, தாக்கப்பட்டதுக்கு முன்னாடி 11 மணி நேரம் வெயிட் பண்ணது காரணம் யூஎஸோட பிரஷர் தான். அது இந்தியாவுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பட் இந்தியாவுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது? நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் அந்த இடத்துல கிடையாது. ரெஸ்கியூ பண்றது நம்ம வேலை, உடனே நம்ம பண்ணிட்டோம். அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் நடந்ததுனால ஓகே. பட் ஆனா யாருக்கு மெசேஜ் யூஎஸ் சொல்றான்னா, இந்தியாவுக்கு சொல்றானோ இல்லையோ சைனாக்கு சொல்றான். இந்த இடத்துல இருந்தா நான் உன்னோட ஸ்லாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுவேன், ஸ்லாக் சி லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாம சொல்ல வரான். இது சைனாவும் புரிஞ்சுட்டாங்க, நம்மளும் புரிஞ்சுட்டோம். பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாவுக்கு எப்படி அச்சுறுத்தல்? ஏன்னா ஐஓஆர் வந்து ரொம்ப காலமா இந்தியாவோட கண்ட்ரோல்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்கு. இந்தியன் ஓஷன் இருக்கிறதுனால எல்லாமே இந்தியாவோட கண்ட்ரோல் வராது, இந்தியாவை சொந்தமானது கிடையாது. பட் நம்மளோட பேக்யார்டு, நம்மளோட ஒரு சொந்தோட மாரி இருந்ததுக்கு இங்க நம்ம எல்லாம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா நம்மளோட ஆம்பிட்ல வருது. மால்டீவ்ஸ் இருக்கு. மால்டீவ்ஸ்ல ஒரு விஷயம் நடந்தது. வார் ஸ்டார்ட் ஆகி 2ஆம் நாள் வந்து ஒரு C-130 யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பிளேன் வந்து அங்க ரீஃபில் பண்ணிட்டு போறாங்க. அதை பத்தி யாரும் ஏன் பேசல? ஏன்னா அந்த முஸ்லீம் கண்ட்ரினாலயா? செலக்டிவா பிக் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் டூலா இதை யூஸ் பண்றாங்க சார். இந்தியாவுக்கு என்ன அச்சுறுத்தல் இல்லைன்னா, நம்ம டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் பக்கத்துல ஒரு சப்மரீன் வந்தது. இது நம்மளுக்கு கொஞ்சம் கவலைக்கிடமான விஷயம் தான். நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களோ இல்லையோ அது வேற. பட் இதை வந்து நம்ம எப்படி நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஸ்ரீலங்கா மேல யூஎஸ் கவர்மெண்ட் பிரஷர் போட்டதை இந்தியன் கவர்மெண்ட் மேல ஒரு ஷிப் கொச்சின் டாக்கா இருக்குல்ல, அங்க எப்படிப்பட்ட பிரஷர் போட போறாங்க வெயிட் பண்ணி பாக்குறோம் நம்ம. ஸோ இது எல்லாமே ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் நாடகம் மாரி இருக்கு சார். ஸோ இந்தியா மேல பிளேம் கேம் வருதே ஒரு வேணுன்ட்டே ஒரு பொலிட்டிக்கல் ரூலா சில பேர் இதை எடுத்து பண்றதா தெரியுது. பட் இந்தியா மேல இதுல எந்த தப்பு இருக்கிறதா மேரிடைம் லா தெரிஞ்சவனுக்கும் தெரியும், ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் படிச்சவங்களுக்கும் தெரியும், டிஃபென்ஸ் படிச்சவங்களுக்கும் தெரியும், நேவல் ஆஃபீஸர்ஸ்க்கும் தெரியும். இந்தியா மேல எந்த தப்பும் கிடையாது. இதுல இந்தியா எப்ப தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஈரான் வெசல் இந்தியா கிட்ட பர்மிஷன் கேட்டு இந்தியா கொடுக்கலன்னா தப்புன்னு சொல்லிருக்கலாம். சரிங்களா? அது நடக்கவே இல்லை. அது நடந்ததுன்னா இப்ப வந்து ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர் வந்து ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்காரு அப்பாஸ் அராக்ஷி கிட்ட. இன்னைக்கு டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் சையத் கத்தீப்சாரா அவர்கிட்ட பேசியிருக்காரு. சரிங்களா? ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. என்ன கிளாரிட்டி வந்து, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு எனக்கு யூஎஸும் அவங்களோட கூட்டாளிகள் ஒண்டிதான் நாங்க தாக்குவோம் ஷிப்ஸை, இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க பண்ணலாம் தான் சொல்றாங்க. ஒருவேளை இந்தியா தப்பு பண்ணியிருந்தா ஈரான் பண்ணுவாங்களா அதை? ஸோ இது எல்லாம் ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு அக்யூசேஷனா தான் நான் பாக்குறேன் சார். பட் இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஃபேக்ட் வெளில வர வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இந்த அக்யூசேஷன் எல்லாம் லோ ஆன் ஃபேக்ட்ஸ், ஹை ஆன் ரெட்டரிக்கா இருக்கு. ஸோ இந்த உண்மை வெளில வர வரைக்கும் இன்னொரு தியரி ஒண்ணு இருக்கு. அது இன்னும் அன்னைக்கு நான் சொன்னதை பத்தி, எந்த ஷிப்பு தாக்கி அடிக்கப்பட்டதோ அந்த ஷிப்பு ஒரு யூஎஸ் ஷிப் அட்டாக் பண்ணதா ஒரு நியூஸ் வந்திருக்கு சோசியல் மீடியால.
ஈரானியன் சோஷியல் மீடியால, ஸ்ரீலங்கன் சோஷியல் மீடியால வந்திருக்கு, போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஷிப்பு ஒரு யூஎஸ் ஷிப்பை தாக்கிருக்கு, அதுக்கு பதில் தாக்குதான் அந்த ஷிப் பண்ணதா அப்படிங்கிறது தெரியாது. அது மாதிரி நடந்ததுதான் உண்மை வந்திருக்கும். ஆனா யூஎஸ் கவர்மெண்ட் எதுவுமே சொல்லல. ஸோ ஒரு கான்ஃபிளிக்டிங் இன்ஃபர்மேஷன் வருது சார். என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கையில உண்மை வெரிஃபையபிள் இன்ஃபர்மேஷன், வேலிடேட் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம், அதை வச்சுதான் நம்மளால பேச முடியும். இருக்கலாம், பண்ணிருக்கலாம், நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லினோம்னா இது நம்மளுக்கு ஒரு கோஹரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது இதுல. இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும், பர்சனலா பொறுத்த வரைக்கும் இந்தியா மேல இதுல எந்த தப்புமா தெரியல. பட் ஓரளவுக்கு இதுல இந்தியா பிரஷர்ல இருக்காங்கன்னு புரிய வருது. என்ன புரிய வருதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆயில் வெய்வர் ஆகட்டும் இந்தியாவுக்கு, அதே மாதிரி இந்த ஈரான் ஷிப் வெளில இப்ப அடிச்சதாகட்டும், இன்டர்னலா இந்தியாவுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆரம்பிச்சிருக்கு. அது யூஎஸ் கவர்மெண்ட் இன்டைரக்டா கிரியேட் பண்றாங்களோ அப்படிங்கிற தெரிய வருது. ஸோ இதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் சார், ஹவு இட் பேன்ஸ் அவுட். ஓகே ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய பந்தருக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.